யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்திலிருந்து நாம் கற்று வருகிறோம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம், அதில் 25 வரையிலான பகுதியை ஏற்கனவே நாம் பார்த்து விட்டோம். இப்போ இறுதியான பகுதி 26, 27 ஆகிய இரு வசனங்கள். 1ஆம் அதிகாரம் 26, 27 ஆகிய இரு வசனங்களை நாம் பார்த்து அடுத்த அதிகாரத்திற்குள்ளாக 2ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நாம் செல்லவிருக்கிறோம். வழக்கம் போலவே இந்த வசனங்களை நாம் யாவரும் இணைந்து வாசிக்கலாம். 26, 27. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. யாக்கோபு இந்த முதல் அதிகாரத்தை நிறைவு செய்யும் போது நல்ல அருமையான ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க முற்பட்டிருக்கிறார். 26வது வசனத்தை நான் வாசிக்கும் போது முதல் பகுதியிலே உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல், இதற்கு முன்பு 19வது வசனத்தில் நாம் வாசித்தோம் இல்லையா? 19வது வசனத்தில் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். ஏற்கனவே பார்த்தோம். 3 காரியத்தை சொன்னார்: கேட்கிறது, பேசுகிறது, கோபிக்கிறது. ஆனால் இந்த 26வது வசனத்தை வாசிக்கும் போது ஒரே ஒரு காரியத்தை மட்டும், இந்த 3 காரியங்களிலே ஒரு காரியத்தை மட்டும் மறுபடியும் அவர் எடுத்துக்கொள்கிறார். அது என்ன காரியம் என்றால், ஒருவன் தன் நாவை அடக்க வேண்டும். ஏற்கனவே சொன்னார் 19ஆம் அதிகாரத்தில் பொறுமையாக பேசணும், யோசித்து பேசணும். இங்கே என்ன கூறுகிறார்? உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாய் இருக்கும். அப்போ ஒருவன் தன்னுடைய இருதயத்தை வஞ்சிக்க முடியும். எப்படி வஞ்சிக்க முடியும்? தன்னுடைய நாவை அடக்காமல். நாவை அடக்கணும். நாவடக்கம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் மட்டுமல்ல, எல்லா இடத்திலையும் நாவடக்கம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த நாவடக்கம் இல்லாதபடியினால்தான் குடும்பங்களில் பிரச்சனை, சபையிலே பிரச்சனை, சபைகளிலே போராட்டம், ஊழியங்களிலே பிரச்சனை, சமுதாயத்திலே பிரச்சனை, வேலை செய்கிற இடத்திலே பிரச்சனை. இதெல்லாம் ஏன் வருகிறது? நாவை அடக்காதபடியினால. அப்போ யாக்கோபு கூறுகிறார், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல், விசுவாசியாய் இருக்கிற நீ, ஊழியனாக இருக்கிற நீ, உன் நாவை அடக்காமல் இருந்தால் உன் இருதயத்தை நீ வஞ்சிக்கிறாய். இருதயத்தை எப்படி வஞ்சிக்க முடியும்? நீதிமொழிகள் புத்தகத்தில் வாசிக்கிறோம், சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. சொற்களின் மிகுதியில், அதிகமாக பேசுகிற இடத்தில் பாவம் நிச்சயமாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இப்போ யாக்கோபு என்ன கூறுகிறார்? நீ உன் நாவை அடக்காமல் இருந்தால் உன் இருதயத்தை நீ வஞ்சிக்கிறாய். எப்படி வஞ்சிக்கிறாய்? உன்னுடைய குறைகளை நீ உணர முடியாது. உன் நாவை அடக்காவிட்டால் ஒன்றும் அறியாமையே நீ பாவம் செய்வ. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வருவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். இங்கே ஆண்டவர் சொல்றார் பாருங்க, லவோதிக்கேயா சபைக்கு சொல்லும்போது சொல்றார், நீ என்ன செய்கிறாய்? உனக்கு ஒரு குறையும் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு குறையும் இல்லை என்று நீ எண்ணிக்கொள்ளுகிறாய். அநேகர் அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியாக இருக்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை.
மற்றவர்களை விட நான் உத்தமனாக இருக்கிறேன், பரிசுத்தவானாக இருக்கிறேன். இப்படியெல்லாம் பல நேரங்களிலே நாம் எண்ணிக்கொள்ளுகிறோம், பேசிக்கொள்ளுகிறோம். நாவை அடக்காத ஒரு விசுவாசி இப்படி தான் இருப்பான். தன்னை உணராமல், தன்னுடைய தவறுகளை குறைகளை உணராமல் நான் எல்லாம் உடையவன் என்று எண்ணி தன்னைத்தானே வஞ்சித்து கொண்டிருப்பான். அப்போ யாக்கோபு என்ன கூறுகிறார் என்றால், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் அருமையான ஒரு உதாரணத்தை இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வரையிலான பகுதியை நம்ம வாசித்து பார்ப்போமானால், 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரியாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஜெபத்திலேயே பாவம் செய்கிறான், ஜெபத்திலேயே பாவம். இவன் உணர்ந்தானா தன்னை? தன் நாவை அடக்கலை. தேவ சமூகத்தில் போகும்போது, பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நீ தேவ சமூகத்தில் போகும்போது உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கட்டும். இவன் ஜெபத்திலேயே பாவம் செய்கிறான். தன்னைத்தான் உயர்த்தினது மட்டுமல்ல, தன் குறைகளை உணராமல் போனது மட்டுமல்ல, அருகாமையிலே நின்று கொண்டிருக்கிற அப்புறாணியான ஒரு மனிதன் அவனை குறையும் கூறுகிறான் இல்லையா? இவனை இப்போ இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போ முதல் ஜெபத்திலேயே பாவம் வந்துருச்சு. அடுத்து என்ன சொல்றான்? வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் கொடுத்து வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாய என்மேல் கிருபையாயிரும் என்றான். பாயக்காரன் ரொம்ப தூரத்தில் நின்று சொல்லுகிறான், தேவனே, பாவியாய என்மேல் கிருபையாயிரும். அதையும் பேசலை, அதிகமாக பேசலை. ஆனால் தன் குறைகளை உணர்ந்து கொண்டான், தன் தவறை உணர்ந்து கொண்டான், கவனமாக பேசுகிறான். தேவ சமூகத்தில் நிற்கிறோம், ஒரே வார்த்தை, பாவியாயின் மேல் கிருபையாயிரும். முடிந்தது 2 ஜெபம். அவன் இயேசு கிறிஸ்து என்ன கூறுகிறார்? அவன் அல்ல, அப்படி என்றால் அந்த பரிசேயன் அல்ல, இவனே ஆயக்காரனே, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அப்போ தன் குறைகளை உணர்கிறவன் யார்? தன் தவறுகளை உணர்கிறவன் யார்? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? சங்கீதத்தில் வாசிக்கிறோம், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கும் அடியனை விலக்கி காரும். என்ன மறைவான குற்றம்? சில நேரங்களில் என் வார்த்தையினால், என் வார்த்தை அடக்காமல், நாவை அடக்காமல் நான் அறியாமையிலேயே பாவம் செய்கிறேன். அப்படி பாவம் எனக்குள்ளே வரக்கூடாது, அந்த பாவம் எனக்குள்ளே இருக்கக்கூடாது இல்லையா? சங்கீதம் 39க்கு வருவோம். 39ஆம் சங்கீதம் முதல் வசனம். 39ஆம் சங்கீதம் முதல் வசனம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கர் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். எவ்வளோ தெளிவா இந்த இடத்துல தாவீது சொல்றார் பாருங்க. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து. யாக்கோபு அதனால தான் சொல்றாரு, ஒருவன் தன் நாவை அடக்காமல் இருந்தா அவன் தேவபக்தி வீணா இருக்கும். இயேசு கிறிஸ்து சொன்னார், பரிசேயன் பாவியா தான் போனான், பாவியா வந்தான், பாவியா போனான். ஆயக்காரன் வந்தான், பாவியாய் என்மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான், அவன் நீதிமானாக திரும்பி சென்றான். இங்கே தாவீது கூறுகிறார், என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நம்ம நாவுகள் அடக்கப்படணும். விசுவாசிகளுடைய நாவுகள் ரொம்ப அடக்கமாக இருக்கணும், தேவையில்லாமல் பேசக்கூடாது. மற்றவர்களை குறித்து நம்ம பேசும்போது எந்த உண்மை எது என்பதை உணராமல் நாம் பேசிவிடக்கூடாது. உண்மை எது என்று உணராமல் பாவிகளை நீதிமான்களாக்கி நீதிமான்களை பாவிகளாக்க நம்மளால் முடியும். கர்த்தருடைய சமூகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆகவே தான் யாக்கோபு கூறுகிறார்,
உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி, நீ வீணான ஒரு விசுவாசி, வீணான ஒரு ஊழியன். முதல்ல உன் நாவை அடக்க நீ கற்றுக்கொள். உன் நாவு ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும். கண்டபடி பேசுவதற்கு உன் நாவை நீ என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்த கூடாது. சரி, அடுத்த வசனம் 27, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. அப்ப பக்தி என்றால் என்ன? பக்தினா எப்படி இருக்கணும்? ஒரு பக்திமான் எப்படி இருக்கணும்? தெளிவாக சொல்றார். சில தகுதி. அது என்ன தகுதி? திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும். அவர்களை விசாரிக்கிறதும் அப்படின்னா ஃபோன் பண்ணி நல்லா இருக்கீங்களாமா, தம்பி அப்பா அம்மா உனக்கு இல்லை, நீ நல்லா இருக்கியா, நல்லா படிக்கிறியா, அப்படியா விசாரிக்க சொல்கிறார். விசாரிக்கிறது என்றால் இந்த இடத்துல என்ன கூறுகிறார் என்றால், அந்த திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் சந்தித்து உன்னால் முடிந்த உதவியை நீ அவர்களுக்கு என்ன செய்யணும்? சாப்பிட்டையா? சரி, இந்த சாப்பாடு. உனக்கு ஆடை இல்லையா? நான் ஆடை வாங்கி தருகிறேன். படிக்க வசதி இல்லையா? என்னால் முடிந்த உதவியை நான் செய்கிறேன். வீட்டு வாடகை கொடுக்க பணம் இல்லையா? என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன், நீ கவலைப்படாத, நாங்கள்லாம் இருக்கிறோமே. இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார், அதுக்கு அடையாளமாக நான் உதவி செய்கிறேன். அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு என் மூலம்தான் வெளிப்படணும். அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்கு ஒரு உருவம் நான் தான் கொடுக்க வேண்டும், இல்லையா? இயேசு கிறிஸ்துவனுடைய அன்புக்கு உருவம் விசுவாசிகள் தான் கொடுக்கணும். அந்த உருவத்தை எப்படி கொடுப்பது? நம்முடைய செயல்கள் தான் அந்த உருவத்தை கொடுக்கணும். இன்னும் நிறைய யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தை சொல்ல போறாரு, கற்றுத்தர போறாரு. சும்மா வார்த்தையில விசாரிப்பது அல்ல. ஆதி சபையில் அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருந்தது. அதை நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம், தெளிவாக நம்ம வாசிக்கலாம். கிரேக்க விதவைகள் விசாரிக்கப்படவில்லை என்று ஒரு பெரிய ஒரு பிரச்சனை உருவானது. அப்போ இந்த கிரேக்க விதவைகள் விசாரிக்கப்படுவதில்லை அப்படின்னு ஒரு பிரச்சனை அங்கே உருவான உடனே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம் அல்ல 6ஆம் அதிகாரத்தில், அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். இது எங்க நடக்குது? சபையில். அப்போ அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? அப்பொழுது 12 சீஷர்கள் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் என்று சொன்னார்கள். அப்போ அப்போஸ்தலருடைய நாட்கள்லையும் சபையில் என்ன நடைபெற்றிருக்கிறது? விதவைகளை விசாரிக்க, திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்க 7 பேரை ஏற்படுத்தினார்கள். அதில் ஸ்தேவானும் ஒருவர். இன்றைக்கு சபையில் அப்படி இருக்கா பழக்கம்? என் சபையில் 50,000 பேர் இருக்கிறாங்க, 40,000 பேர் இருக்கிறாங்க, 2,000 பேர் இருக்கிறாங்க, பெருமை நிறைய பேசப்படுது. ஆனால் தேவ சித்தம் அங்கே நிறைவேற்றப்படுதா? உன் சபையில் பணக்காரர்கள் வருகிறார்கள், ஐஸ்வர்யவான்கள் வருகிறார்கள், காணிக்கை அதிகமாக வருகிறது. எத்தனை சபை ஏழைகளை விசாரிக்கிறது? எத்தனை சபை விதவைகளுக்கு உதவி செய்கிறது? எத்தனை சபைகள் திக்கற்ற பிள்ளைகளை படிக்க வைக்குது? வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்குது? ஏதாவது செய்தா? காணிக்க வந்தால் அது கணக்கே இல்லை. எத்தனை ஊழியர்கள் வருகிற காணிக்கையை கணக்கு கொடுக்கிறார்கள்? இந்த பூமியில் கணக்கு கொடுக்காவிட்டால் கர்த்தரிடத்தில் போய் கணக்கு கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். சபையிலே வருமானம் வருகிறது என்றால் ஊழியக்காரர் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்கு அல்ல, சொந்தமாக வீட்டை கட்டுவதற்கு அல்ல, விலை உயர்ந்த கார்களை வாங்குவதற்கு அல்ல. அந்த சபையில் வரக்கூடிய வருமானம் எதற்கு வருகிறது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை தெளிவாக நம்ம பார்த்தோம். திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கணும், விதவைகளையும் விசாரிக்கணும், ஏழைகளை கரம் பற்றி
தூக்கி விடணும். அப்படி இல்லாத ஒரு சபை தேவன் செயல்படுகிற சபையாக இருக்க முடியவே முடியாது. அப்போ அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 14:29. உபாகமம் 14:29 பழைய ஏற்பாட்டில் 14:29. லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் வாசல்களில் திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் வந்து சாப்பிடணும், திருப்தி அடைந்து செல்லணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் மோசையின் மூலமாக கொடுத்த கட்டளை பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் என்ன செய்யணும்? விசாரிக்கணும். அதான் கிறிஸ்துவின் அன்பு. சும்மா ஆராதிக்கிறது மட்டும் அல்ல. ஆராதிக்கிறோம், கன்வென்ஷன் கூட்டம் நடத்துகிறோம், உயிர்மீச்சு கூட்டம், இதெல்லாம் நடக்கட்டும். எத்தனை லட்சம் ரூபாய் செலவு செய்து செய்கிறோம் இல்லையா? சில சபைகளில் கிறிஸ்மஸ் வந்துட்டால் வேட்டு 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபாய்க்கு வேட்டு. இதெல்லாம் தேவையா? அந்த சபைக்கு வருகிற ஏழை விசுவாசி படிக்க வசதி இல்லாமல் இருக்கிறான், அவனுக்கு ஒரு 10,000 ரூபா கொடுக்கலாம்னா கமிட்டியில் சண்டை, சபைக்குள்ளே கலாட்டா. எப்படி நீ 10,000 ரூபா கொடுக்கலாம்? ஆனால் வேட்டு 2 லட்சம் ரூபாய்க்கு வேட்டு வாங்கி போட்டால் பட்டாசு வெடித்தா அது தவறு இல்லையா? ஆலயங்களை கட்டுகிறார், பெரிய கோபுரம், மேலே ஏறி வானத்தை தொற்றுலாம்னு சொல்லி எண்ணத்தில் பெரிய கோபுரம். இதெல்லாம் ஆண்டவர் கட்ட சொன்னாரா? இதுதான் பக்தியா? இதில் ஆண்டவர் விருப்பப்படுகிறாரா? நீ எவ்வளோ பெரிய சர்ச்சை எத்தனை அடி உயரத்துக்கு கட்டினாலும் கர்த்தர் அதில் பிரியப்பட மாட்டார். நம்ம உட்காந்து ஆராதிக்கிறதுக்கு ஒரு கூரை இருந்தாலே போதும், கட்டடம் வேணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஆகவே இந்த இடத்துல யாக்கோபு என்ன கூறுகிறார்? உண்மையான ஒரு பக்தியுள்ள வாழ்க்கை என்றால் திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கணும், விசாரிக்காமல் இருக்கக்கூடாது. அதே உபாகமம் 27:19 தெளிவாக சொல்லுது. இப்போ யோபுவின் புஸ்தகத்துக்கு வருவோம். எல்லா வசனங்களையும் வாசிக்க நேரம் இல்லை. யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 9ஆம் அதிகாரத்தில் 12-13 ஆகிய 2 வசனங்களை நேரம் இல்லாதபடி நானே வாசிக்கிறேன். முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன். யோபு சொல்றார். யோபு உத்தமனும் சன்மார்க்கனுமாக இருந்தான். பிசாசாலையும் அவனை குறை கூற முடியலை, அந்த அளவுக்கு உத்தமனாக இருந்தான். அவன் என்ன சொல்லுகிறான்? முறையிடுகிற ஏழையையும், அதாவது என்னிடத்தில் கேட்கிற அழுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் நான் காப்பாற்றினேன். ரட்சித்தேன் அப்படின்னா காப்பாற்றினேன். அடுத்து சொல்றாரு பாருங்க, கெட்டுப்போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என்மேல் வந்தது. அடுத்தது, விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன். அப்படின்னா அர்த்தம் என்ன? விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன். கம்பீரம் என்றால் வெற்றியின் துணி. அப்போ விதவை கூப்பிட்டு நீ கவலைப்படாத, நான் உனக்கு உதவி செய்கிறேன், நான் உன்னை ஆதரிக்கிறேன், என்ன உதவி வேண்டுமானாலும் கேளு. யோபு செய்தார். அப்போ யோபு வெறும் பேச்சில் மட்டும் அல்ல, செயல்லையும் உத்தமனாக இருந்தார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இவனுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் பார்த்து அவன் உத்தமனும் சன்மார்க்கனும். அப்போ பேச்சில் மட்டும்தான் இருக்கு நம்ம பக்தி. விசுவாசம் என்பது பேச்சிலேயே இருக்கணும், செயலில் காட்டணும். அதுதான் பக்தி. முதல்ல விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் விசாரிக்கணும். சபையிலே வருகிற விசுவாசிகளின் நிலைமையை அறிந்து அதிலே கஷ்டப்படுகிறவர்கள் இருந்தால் அவர்கள் கேட்பதற்கு முன்பதாக நீயாக தேடி சென்று அவர்களுக்கு உதவி செய்யணும். அதான் கிறிஸ்தவ அன்பு, அதுதான் பக்தி. சில சபைகளில் மனப்பூர்வமாக தெரிந்தே கண்டுகொள்வதில்லை. அந்த ஏழை விசுவாசி சபைக்கு வந்தால் என்ன, வராட்டி என்ன, பண வசதி உள்ள ஒரு காரில் வந்து இறங்கி விட்டாரா, அவரை பக்கத்தில் போய் உள்ளே கூப்பிட்டு வர்றதுக்கு ஆள் இருக்கு. அடுத்த அதிகாரத்தில் இதெல்லாம் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா? ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, யாக்கோவுக்கு வருவோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்வதுமே. அப்போ உலகத்தால் கரைபடக்கூடாது. உலகத்தால் கரைபடக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன?
உலக ஆசைகளால் என்னை நிரப்பக்கூடாது, உலக ஆசைகள் என்னை தொடக்கூடாது, உலக ஆசைகளுக்கு என்னை இடம் கொடுக்க, என் மனதிலே இடம் கொடுக்க கூடாது. இயேசு கிறிஸ்து அதைத்தான் கற்றுக் கொடுத்தாரு. 1 யோவானில் வாசிக்கிற 2ஆம் அதிகாரத்தில் உலகமும் அதில் உள்ளவைகளும் ஒழிந்து போகும், உலகத்துள்ள யாவும் ஒழிந்து போகும். 2ஆம் அதிகாரம் 15லிருந்து 17 வரை. கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தையின் பெருமையும் பிசாசினால் வந்திருக்கிறது, உலகத்தினால் உண்டாயிருக்கிறது. அப்போ உலகத்தால் உன்னை கரைவிடாதபடிக்கு உன்னை காத்து கொள்ளணும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. பண ஆசைக்கோ பொருள் ஆசைக்கோ நீ இடம் கொடுக்கக்கூடாது. உலக ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பதே தேவனுக்கு முன்பாக சுத்தமான பக்தி. திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிப்பதே தேவனுக்கு முன்பாக சுத்தமான பக்தி என்பதை யாக்கோபு சொல்லி இந்த அதிகாரத்தை நிறைவு செய்கிறார். இனி வருகிற வாரத்தில் 2வது அதிகாரத்திற்குள்ளாக நாம் செல்லவிருக்கிறோம். அந்த 2வது அதிகாரத்தை முழுமையாக நம்ம படித்து வருவோம். அடுத்த வாரத்திலிருந்து 2ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.